பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட இந்த மாதிரி பழைய ஷாக்ஸ்லாம் இருக்கு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. அதை வந்து ஒரு சூப்பரான கிளீனிங் டிப்ஸ்க்கு நம்ம பயன்படுத்திக்க முடியும். ஜஸ்ட் அந்த ஷாக்ஸை வந்து நல்லா வாஷ் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மாதிரி உங்களுடைய கைகளில் வந்து போட்டு விட்டுக்கோங்க. போட்டு நான் ஃபோல்ட் பண்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாவே இருக்காது. இப்போ நம்ம இந்த ஷாக்ஸை யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நிறைய போர்ஷன்ஸை க்ளீன் பண்ண முடியுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க டைனிங் டேபிள் க்ளீன் பண்ணலாம், கிச்சன் மேடையை க்ளீன் பண்ணலாம், கேஸ் அடுப்புக்கு மேலே வந்து க்ளீன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், டோர்ஸ், விண்டோஸ் இந்த மாதிரி எல்லா இடங்களையுமே நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஷாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம டேரெக்டாக கைக்குள்ளே போட்டு க்ளீன் பண்ணுறதால அழுக்கு இருக்கக்கூடிய இடங்களை நல்லா அழுத்தி தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாகவும் இருக்குங்க. பாருங்கள், ஜஸ்ட் நம்ம ஷாக்ஸ் மட்டும் கையில் போட்டுட்டோம் அப்படின்னா சோப் வாட்டர் இருக்கக்கூடிய ஒரு தண்ணியை பவுலில் வச்சுக்கிட்டு அந்த தண்ணியை தொட்டு தொட்டு ஈஸியாக க்ளீன் பண்ணி முடிச்சிடலாம். இதுவே நம்ம ஒரு தனியாக துணி வச்சு க்ளீன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. இந்த மாதிரி நீங்கள் ஷாக்ஸை போட்டுட்டு க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிருங்க. பாருங்கள், அழகாக வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜை க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்பவே இடுக்கமான இடங்கள்ல, அதாவது கை போக முடியாத இடங்கள்ல கூட ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியான இடுக்கான இடங்களை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஷாக்ஸ் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி நான் ஸ்விட்ச் போர்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் தான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எவ்வளோ தான் அழுக்கு படிஞ்சிருந்தாலுமே நல்லா அழுத்தி தேய்ச்சி க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. உங்களுடைய நேம் நம்மளுடைய சேனலில் வாசிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுடைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸை இந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக நெக்ஸ்ட் லாங் வீடியோவில் உங்களுடைய நேமும் வாசிக்கப்படுங்க. பாருங்க, நான் ஸ்விட்ச் போர்டெலாம் க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். எந்த அளவுக்கு அழுக்கு படிஞ்சிருக்கு இந்த ஸ்விட்ச் போர்டை வந்து ஈஸியாக வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்க முடியுதுங்க. இதில் படிஞ்சிருக்க எல்லா அழுக்குமே நம்ம டேரெக்டாக கை வச்சு க்ளீன் பண்ணுறதால அழகாக வந்து தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. இதே நம்ம ஒரு கிளாத் வச்சு துடைக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய ஃபோர்ஸ் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம துடைக்கும் போது அந்த அளவுக்கு வந்து ரிசல்ட் கொடுக்காது. இப்படி நம்ம க்ளீன் பண்ணும்போது ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சிடலாங்க. பாருங்கள், நான் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி